இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்களா, அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அவங்க ஏன் எல்லாருடைய பிரச்சனையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க பணக்காரராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பணக்கார வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை தான் அவங்க அவங்க தேடிட்டுருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு தேடுவாங்க. அவங்க வாழ்க்கை உள்ள அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கையாக இருக்குது. அதனால் ஒரு பணக்காரரை போல் வாழ்கிறாங்க, சொகுசாக வாழ்கிறாங்க. யார் அங்கேன்னு சொன்னால் போதும் 4-5 பேர் சொல்லுங்கள் எஜமா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அந்த மாதிரி வேலைக்காரர்கள், இப்படி சொகுசாக வாழ்கிற ஆட்சியாளர்கள் எப்படி சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, எல்லா மக்கள் இப்போ இங்கே நிறைய வகையற மக்கள் இருக்காங்க. கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், லட்சாதிபதிகள் இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்காங்க, நடுத்தர வர்க்கத்தினர் வாடகை வீட்டில் இருக்காங்க, குடிசை வீட்டில் இருக்காங்க, ஓட்டு வீட்டில் இருக்காங்க, வீடே இல்லாமல் தெருவில் இருக்காங்க, அனாதை விடுதிகளில் இருக்கிறார்கள் மக்கள். இப்படி பல்வேறு விதமான வாழ்க்கை வாழும் பொழுது இந்த அரசியல்வாதிகளால் எப்படி எல்லாருடைய பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியும்? அப்படின்னா எல்லாருடைய பிரச்சனையும் நீ புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல எல்லாரும் மாதிரியும் வாழணும். எல்லாரும் ஒரே மாதிரி வாழணும். எல்லாரும் மாதிரியும் வாழ முடியாது. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி வாழணும். எல்லாருடைய பிரச்சனையும் அந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் மாதிரியும் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு பணக்காரராக வாழ்கிறது, கொஞ்ச நாளைக்கு ஒரு லட்சாதிபதியாக, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கோடீஸ்வரராக வாழ்கிறது, அப்புறம் ஏழையாக வாழ்கிறது, அப்புறம் வாடகை வீட்டில் வாழ்கிறது. இதெல்லாம் எல்லா அரசியல்களும் பண்ண முடியும். எல்லார் மாதிரியும் வாழ்ந்து பார்த்தா தான் எல்லாருடைய பிரச்சனையும் என்னென்னு ஒரு ஆட்சியாளருக்கு தெரியும். அரசாங்கத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளருக்கு தெரியும். அப்போ எல்லார் மாதிரியும் வாழ முடியாது. அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வைக்கணும். எல்லார் மாதிரியும் ஒரு ஆட்சியாளர்களால் வாழ முடியாது. ஏன்னா ஆட்சியாளர்கள் தான் அந்த மக்களுடைய பல்வேறு விதமாக ஏற்றத்தாழ்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற, மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற பொறுப்பு இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே பல்வேறு விதமாக மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏழை, பணக்காரங்க, கோடீஸ்வரர், பிச்சைக்காரங்க, அப்புறம் அனாதை விடுதிகள், அப்புறம் வாடகை வீடு, இப்படி குடிசை வீடு, ஓட்டு வீடு, ஒழுகிற வீடு, இப்படி பல விதமாக மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லார் மாதிரியும் ஒரு ஆட்சியாளர் வாழ்ந்து பார்த்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்சியாளரும் அது அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வச்சுருங்க. எல்லாரையும் நீ ஒரே மாதிரி வாழ வச்சிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு கொடுத்துடணும். ஒரு வீடோட அளவு என்னென்னா 8 அடி அகலம் அல்லது 10 அடி அகலம், 10 அடி நீட்டம். இதுதான் ஒரு வீட்டோட அகலம். ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, இதுதான் ஒரு வீட்டோட அளவு. இப்படி ஒவ்வொரு வீடு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடை கொடுத்துடணும். வீடை கொடுத்து இப்போ எல்லாருடைய வீடும், இப்போ இந்தியாவில் உள்ள வீடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. 10 அடி அகலம், 10 அடி நீட்டம், ஒரு படுக்கையறை கொண்ட, அதாவது 10 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட ஒரு படுக்கையறை, இதுதான். அப்புறம் ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, இதுதான் ஒரு வீட்டோட அளவு. இப்படி தான் இந்தியர்களுடைய அனைவருடைய வீடும் இருக்கிறது. அப்படின்னா இப்போ பார்த்திங்களா, அனைவரும் ஒரே மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ அனைவருடைய பிரச்சனையும் ஒரே மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ அனைவருக்கும் என்ன பிரச்சனை, ஒரு ஆட்சியாளரால் இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு அவரால் எளிதாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான வீட்டில் தான், ஒரே அளவு கொண்ட வீட்டில் தான் வசிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனையை எளிதாக புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி இன்னும் பல வகையில் மக்களை ஒரே மாதிரி வாழ வைக்கணும். சீருடை அணிய வைக்க வேண்டும். சீருடை இப்போ ஏனதானன்னு ஒருத்தர் பெரிய அந்த ட்ரெஸ் போடுறது, இந்த கலரில் ட்ரெஸ் போடுறது, அப்படிலாம் போடக்கூடாது. குடியிருப்பு பகுதிகளிலும் சீருடை அணிய வேண்டும். சீருடைனா திங்கக்கிழமை பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும். ஆனால் அதோட வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். பச்சை கலரில் நீ ட்ரெஸ் போடணும், வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ என்ன மாதிரியான ட்ரெஸ் வேணாலும் போடலாம். அதாவது சுடிதார் போட்டுக்கலாம், அல்லது பேண்ட் போட்டுக்கலாம், ட்ரௌசர் போட்டுக்கலாம், அதில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கலாம். ஆனால் பச்சை கலரில் இருக்கணும். திங்கக்கிழமைனா அது பச்சை கலரில் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை சிவப்பு கலரில் ட்ரெஸ் போடணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நீ சுடிதார் போடு, அல்லது கவுன் போடு, அல்லது பனியன் போடு, டிஷர்ட் போடு, அல்லது ட்ரௌசர் போடு, அல்லது முழுக்கால் சட்டை போடு, நீ என்ன வேணாலும் போடலாம். ஆனால் கலர் ஒன்றா இருக்கணும். இப்படி சீருடை எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வைக்கணும். எல்லோரும் வாழ வைக்கணும். அதே மாதிரி 2 பவுனுக்கு மேலே நகைகள் யாரும் போடக்கூடாது. அப்படி பொதுவாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி வாழ வச்சுட்டாக்கா இந்த மக்களுடைய பிரச்சனையை அரசியல் ஆட்சியாளர்களால் எளிதாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவரும் அந்த மாதிரி தான் அதை பின்பற்றிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பார். மக்கள் எல்லாருமே திங்கக்கிழமையானால் பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும். அப்படிங்கும்போது அந்த ஆட்சியாளரும் பச்சை கலரில் தான் ட்ரெஸ் போடுவார். அந்த விதிமுறைக்கு அவரும் உட்பட்டவர் தான். செவ்வாய்க்கிழமை சிவப்பு கலர் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இவரும் சிவப்பு கலரில் மாறிடுவார். அப்போ மக்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சிருமா இவருக்கு? அது மாதிரி நீல கலரில் ட்ரெஸ்ஸு புதன்கிழமை போடணும் அப்படின்னா அவரும் அந்த ஆட்சியாளரும் புதன்கிழமை தான் அதே ட்ரெஸ் தான் போடுவார். அவருக்கும் அதே வீடு தான். மக்களுக்கு எப்படி 10 அடி அகலம் 10 அடி நீட்டம் கொண்ட படுக்கை அறை கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் இந்த அரசியல்வாதிக்கும் அப்படி தான் கொடுக்கணும், ஆட்சியாளருக்கும் அப்படி தான் கொடுக்கணும். அப்போ தான் மக்களுடைய பிரச்சனை என்னென்னு அவருக்கு தெரியும்.
மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அவங்கவுங்க சமையல், அவங்கவுங்க உணவை அவங்களே சமைக்கணும், அவங்கவுங்க ஆடைகளை அவங்களே துவைக்கணும். இப்படி தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்படி தான் அந்த ஆட்சியாளரும் வாழ்ந்துகிட்டு இருப்பார். அப்போ அவர் சந்திக்கிற பிரச்சனை தான் இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும், அல்லது உலகத்தில் உள்ள எல்லாரும் அத்தனை பேரும் சந்திக்கிறாங்க. ஏன்னா மக்கள் இந்த உலகம் முழுக்க ஒரே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. மக்களுடைய பிரச்சனை, இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பார்த்தா 1000 கோடியில் பெரிய, இந்த அம்பானி பாருங்கள், 1000 கோடியில் பெரிய வீடு, 1500 கோடியில் வீடு, அதில் 7-8 சினிமா தேட்டரு, 4-5 சூப்பர் மார்க்கெட்டு, 7-8 10 12 நீச்சல் குளம், 2-3 பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஏர்போர்ட்டு, மேலே ஹெலிகாப்டர் தளம். இது என்ன வீடா, இது என்னன்னு தெரில. இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ அவருடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணுன்னா போய் அங்கே போய் பார்த்து அவர் மாதிரி வாழ்ந்தால் தான் அவருடைய பிரச்சனையை யார் புரிஞ்சிக்க முடியும்? அவர் மாதிரியே வாழ்கிற இந்த உலகத்தில் உள்ள 1-2 கோடீஸ்வரர்கள் அதுதான் புரிஞ்சிக்க முடியும். நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா நம்ம அப்படி வாழலை. அப்போது எல்லாருடைய பிரச்சனையும் நாம் புரிஞ்சுக்கணும்னா எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வைக்கணும். அப்போ தான் எல்லாருடைய பிரச்சனையும் எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் யாரோடைய பிரச்சனையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும்னா எல்லோரும் ஒரே மாதிரி வாழணும். அப்போ தான் எல்லாருடைய பிரச்சனையும் நாம் புரிஞ்சிக்க முடியும். ஒரே மாதிரினா எப்படி? அவர்கள் வசிக்கிற வீடுகளோட அளவு ஒரே மாதிரி இருக்கணும். 10 அடி அகலம், 10 அடி நீளம் கொண்ட ஒரு படுக்கறை, ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, இவ்வளோ தான் ஒரு வீடு. இப்படி உலகத்தில் எல்லாருடைய வீடும் ஒரே மாதிரி இருக்கணும். 6 மணி நேரம் தான் தொழில், அல்லது 7 மணி நேரம் தான் தொழில் செய்கிற நேரம். காலையில் அப்படி நிறைய பொதுவான கட்டுப்பாடுகள். நான் அந்த என்னுடைய வீடியோக்களில் சொல்கிறது எல்லாமே இந்த உலகம் முழுக்க அனைவரையும் ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய, எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான கட்டுப்பாடுகளை தான் நான் சொல்லிட்டு வரேன். இனிமேல் அந்த கட்டுப்பாடுகள்லாம் இங்கே ஒன்றும் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் இப்படித்தான் இந்த மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். இவருடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லாமல், இது போன்ற கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்ததால் தான் இவ்வளோ அழிவுகளை சந்தித்து வந்தார். ஏன் கட்டுப்பாடாக வாழணும்? வாழவில்லை என்றால் இப்போ என்ன கட்டுப்போகுது அப்படின்னா, இந்த மாதிரி அழிவுகள் தான் வந்து சேரும். நிறைய போர்கள்னால் நிறைய சாவறாங்க. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, குற்றங்கள், கொலைகள், திருட்டுகள், வழிப்பறி, இப்படி கொள்ளை, இப்படி ஏகப்பட்ட பாலியல் பலாத்காரம், வன்முறை, விபச்சாரம் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்த உலகமே இன்றைக்கி அழிவை நோக்கி ஆபத்துகளை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. என்றால் காரணம் என்னென்னா, இதுபோன்று ஒரே மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லாதது, அனைவரும் ஒரே மாதிரியாக வாழாமல். இப்போ ஒரு காக்காவோட கூடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா காக்காவும் கூடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கூடு பெருசு, ஒரு காக்கா பெரிய கூடு, இன்னொரு காக்கா சின்ன கூடுமா கட்டிகிட்டு இருக்கு. அப்படி இல்லைல்ல, எல்லா காக்காவோட கூடும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி மனுஷங்கன்னா அவங்களோட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களோட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த மனுஷங்களோட பிரச்சனை, எல்லாருமே எல்லாருடைய பிரச்சனையும் புரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே எல்லாருடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியாக வாழ வேண்டும். ஒரே ஏழை, பணக்காரன், அனாதை, எல்லாம் பிச்சைக்காரங்க, கோடீஸ்வரன், இப்படி வீட்டுக்குள்ளே சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வுகளோடு வாழக்கூடாது. ஒரே மாதிரி வாழ்ந்து விட்டால் அனைவருடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கலாம். அனைவருடைய தேவையும் பாரபட்சம் இல்லாமல் பூர்த்தி செய்யலாம். பாரபட்சம் இல்லாமல் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம் இந்த ஆட்சியாளர்களால்.